அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பௌர்ணமி தினத்தன்னைக்கு, அதுவும் ஆடித்த பசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி பௌர்ணமியில நான் செஞ்ச சிறப்பான பூஜைகள், ஒரு சிறப்பான அபிஷேகம் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அது என்ன, எந்த அம்பாளுக்கு பண்ணேன், அது மட்டும் இல்லாம ஆடித்த பசு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த நாள்ல நம்ம சாயங்காலம் கூட பூஜை பண்ணி அம்பிகையோட அருளை பெறலாம். பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுலயும் ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அம்பாளுக்கு உரிய ஒரு நன்னாள். அம்பாளுக்கு மட்டுமில்ல, ஹரியும் ஹரனும் ஒண்ணு, அதாவது ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு திருக்கோலத்தை ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகையோட அந்த வேண்டுதலுக்கு இணங்க இந்த நாள்ல தான் காட்சி கொடுத்தாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில்ல, தென்காசியில இருக்கிற சங்கரன் கோவில்ல கோமதி அம்மாவுக்கு எப்படி பூஜைகள் நடக்குதோ அதே மாதிரி சங்கரனும் நாராயணனும் சேர்ந்து அருள்பாலித்த சங்கர நாராயணனுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷமான நாள். ஹரியும் சிவனும் ஒண்ணுங்கிற ஒரு அற்புதமான ஒரு தவக்கோலத்தை, தத்துவத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காக சிவனும் ஹரியும் சேர்ந்து நடத்திய ஒரு அற்புதமான திருவிளையாடல் அப்படின்னே சொல்லலாம். அம்பிகைக்கு இதுல முழு பங்கு இருக்கு. அது என்னங்கிறதா அதுல பார்க்க போறோம். என்ன மாதிரி நான் பூஜை பண்ணேன் அப்படின்னு. நேற்று இரவு 7:30க்கு மேல நமக்கு பௌர்ணமி தொடங்கியாச்சு. எப்பவுமே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நிலவை பார்க்கலாம் அப்படிங்கும் போதுதான் நிலவு நமக்கு மேகத்துல போய் ஒளிஞ்சுக்கும். அதே மாதிரிதான் நேத்தும் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இருந்தது, அப்புறம் ஒளிஞ்சுக்கிச்சு. திரும்ப சந்திர பகவானை வேண்டிக்கிட்டு எப்படியாவது இன்னைக்கு காட்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு நல்லபடியா நான் இன்னைக்கு பூஜை பண்ணேன் நேற்று. அது நல்லபடியா அவங்க நில ஒளி காட்சி கொடுத்தாங்க. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு, அதே மாதிரி தண்ணீர் வழிபாடு நான் ஏற்கனவே நிறைய பௌர்ணமி தினத்தன்னைக்கு போட்டிருக்கேன். பௌர்ணமி வழிபாடு நிறைய வீடியோல காமிச்சிருக்கேன். ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாருங்க. அதுல தண்ணீர்ல 3 1 ரூபாய் நாணயத்தை போட்டு என்னுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட, அந்த சந்திரன் கிட்ட நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி அப்படியே வெட்ட வெளியில மூடி வச்சிருவேன். காலையில எடுத்து நான் வச்சுக்குவேன். இதை நம்ம குளிக்கிற தண்ணியிலையும் சேர்த்துக்கலாம், வீடு தெளிக்கவும் வச்சுக்கலாம். ஏதாவது எதிர்மறை ஆற்றல் இருந்தா இந்த தண்ணீரை நம்ம தெளிச்சு விடும் போது விலகி போகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை இரவு முழுவதும் நம்ம நில ஒளியிலேயே அப்படியே வெட்ட வெளியில நம்ம வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆடித்த பசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஆடி பௌர்ணமியில அம்பிகை ஊசி முனையில தவ கோலத்துல இருந்து எப்படி நமக்கு அருள் பாலிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நேற்று இரவு இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியா சந்திர பகவானை வணங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியமா உச்சிக்கால பூஜையில நான் குலதெய்வத்தை வேண்டிட்டு குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை மனசுல வச்சு பெருமாளுக்கு கீழே சிவபெருமான் படத்தையும் வச்சு, இந்த அம்பிகை பாத்தீங்கன்னா சங்கன் பதுமன் அப்படின்னு 2 பக்தர்கள். அவங்க நாக வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்க அதுல ஒருத்தர் சங்கன் அப்படிங்கிறவரு சிவபெருமானுடைய பக்தராகவும், பதுமன் அப்படிங்கிறவர் பெருமானுடைய பக்தனாவும் இருக்காரு. இது 2 பேர்த்துல யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை. இறைவனுக்குள்ள சண்டை வரல, ஆனா பாத்தீங்கன்னா பக்தர்களுக்குள்ள சண்டை. யார் பெரிய ஆளு, நான் கும்பிடுற சாமி பெருசா, நீ கும்பிடுற சாமி பெருசான்னு. இது ரொம்ப முத்தி போனனால அம்பிகிட்ட போய் கேக்குறாங்க, இது 2 பேர்த்துல யார் பெரியவங்க அப்படின்னு. ஒருத்தர் அண்ணன், இன்னொருத்தர் கணவர். யார வசதியா சொல்ல முடியும்? ஆனா அம்பிகை 2 பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி 2மே 2 கண்கள் தான் அப்படின்னு சொல்லும் போதும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நல்ல நாள்ல உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்பிகை சிவபெருமான்கிட்ட போய் சொல்றாங்க. சிவபெருமான் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு காட்சியை கொடுக்கறது அவ்வளவு பெரிய எளிதல்ல. புன்னை மரத்துல முனிவர்கள்லாம் நிறைய தவம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நீயும் தவம் பண்ணு, உன்னுடைய தவத்துக்கு பலனா சீக்கிரமா அந்த காட்சியை நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் புன்னை மரத்துல துறவு கோலமா பூண்டு அம்பிகை பாத்தீங்கன்னா தவக்கோலம் ஊசி முனையில போய் தவம் இருப்பாங்க. அவங்களோட பாத்தீங்கன்னா கோமாதா வடிவுல அங்க இருக்கிற தேவர்கள், தேவ பெண்கள் எல்லாருமே அம்பிகைக்கு துணையா புன்னை மரத்துல போய் அவங்களும் பாத்தீங்கன்னா புன்னை மரத்தோப்புல தவம் பண்ணிட்டு இருப்பாங்க முனிவர்களோட சேர்ந்து. அதனாலதான் நான் கோமாதா சிலைகள் என்கிட்ட பீங்கான் சிலை இருந்தது, அந்த கோமாதா கூட்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன். இது அழகுக்காக வச்சிருக்கேன். பீங்கான் சிலை நம்ம அபிஷேகத்துக்கு பயன்படுத்த முடியாது, அதனால நான் அதை அபிஷேகம் பண்ணல. என்கிட்ட இருக்க கோமாதா சிலையிலையும் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் நாராயணன் சிலை என்கிட்ட இல்ல, பெருமாள் சிலை இல்லாதனால கிருஷ்ணர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணிருக்கேன். ஆதிசக்தியான அம்பிகையோட திருவுருவ படம் இருக்கு. சமயபுரம் மாரியம்மன், நாகமணி தேவி அம்மன், வாராகி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. சிலையா பாத்தீங்கன்னா என்கிட்ட வாராகி அம்மன் சிலை தான் இருக்கனால
அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்பிகையா வந்து நான் அவங்கள வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். எந்த அம்பாளுக்கு வேணாலும் இன்னைக்கு நீங்க பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம். அம்பாள் அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான், அம்மா தான். அவங்களுடைய உருவம் பேரு எல்லாம் தான் வேற, மற்றபடி சக்தி எல்லாமே ஒண்ணுதான். சோ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு அபிஷேகம் பண்ண முடியல, அந்த குறையும் இந்த ஆடி பௌர்ணமியில தீர்ந்து போச்சு. அதே மாதிரி ஒரு சகோதரி வந்து கோமாதாவோட அபிஷேகம் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் வந்து நான் இது காட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு அபிஷேகங்கள் வந்து பண்ணிட்டேன். உச்சிக்கால பூஜையில 11:45 ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அபிஜித் முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா 1 மணிக்கு என்னுடைய பூஜையை வந்து நான் வந்து நிறைவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊசி முனையில தவம் இருந்த அந்த அம்பிகைக்கு கோமதி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததுக்கு காரணம், கோ அப்படின்னா பசு, மதி அப்படின்னா நிலவு. அதாவது அந்த பசுக்களோட கூட்டத்தோட சேர்ந்து அவங்க அந்த மதி நிறைந்த நன்னாளான பௌர்ணமி அன்னைக்கு சங்கர நாராயணனாக அம்பிகைக்கு காட்சி கொடுத்தாங்க. அம்பிகைக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த கோமாதாக்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடி பௌர்ணமி. அதனாலதான் இதை ஆடி தபசு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கோ அப்படின்னா பசுக்கள் நிறைந்த, மதி அப்படின்னா அதாவது வைராக்கியம் மிக்க அந்த நுண்ணறிவுடைய அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா ஊசி முனையில வைராக்கியத்தோட வந்து அவங்க வந்து விரதம் இருந்தது, அந்த தவக்கோலம் பூண்டதை பத்தி தான் சொல்றதுதான் கோமதி அப்படிங்கிற பெயர். சோ யாருக்கெல்லாம் கோமதி அப்படின்னு பெயர் இருக்குன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையோட அம்சம் நிறைந்த ஒரு பெயர் தான் வச்சிருக்கீங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு பெயர். அந்த கோமதி அம்மனுக்கு தான் தென்காசியில இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் கோவில்ல இன்னைக்கு விசேஷமான பூஜைகள் நேற்றே நடந்திருக்கும். நைட்டே வந்து பௌர்ணமி தொடங்கினா நேற்றே வந்து தொடங்கியிருப்பாங்க. ஒரு சில கோவில்கள்ல இன்னைக்கு பௌர்ணமி வழிபாடு செய்வாங்க. உங்க வீட்டு பக்கத்துல பௌர்ணமி அன்னைக்கு எந்த அம்பாள் கோவில் இருக்கோ அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா சாயங்காலமா நீங்க போய் பால் வாங்கி கொடுக்கலாம். இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நான் இன்னைக்கு அம்பிகைக்கு பாலாபிஷேகம் மட்டும் இல்லாம ஸ்வர்ண அபிஷேகம் அப்படிங்கறத ஸ்வர்ண அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதாவது தங்கம் நம்ம கிட்ட இருக்க நகையை வந்து தண்ணியில நல்லா அலசிட்டு அதை வந்து அம்பிகைக்கு வந்து சாத்திட்டு அதுக்கப்புறம் பன்னீர் சந்தனம் கலந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்லறை அர்ச்சனைகளாலையும் வந்து அபிஷேகம் பண்ணலாம். நீங்க கோவில்கள்ல பார்த்திருப்பீங்க, கடைசியா சந்தன காப்பு பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து காசு போட சொல்லுவாங்க. அந்த செம்புல, தண்ணி செம்புல அந்த காசை வந்து நல்லா கழுவிட்டு அந்த சந்தன காப்புல வந்து அப்படியே ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஸ்வர்ண அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்வர்ண அபிஷேகம் அப்படிங்கிறதான் நானும் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். ரொம்பவே வந்து சந்தோஷமா மன நிறைவோட அம்பாளுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நான் நேற்றே பிளான் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஒரு 11 மணி போல தோணுச்சு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து பண்ணேன். இன்னைக்கு வேற வீடியோ காலையில போடாதனால லேட் ஆனனால நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஆடி பௌர்ணமியில அம்பிகை வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. மங்களகரமான வாழ்வுக்கு அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேலோங்கும். தீர்க்க சுமங்கலி வரம் வந்து கிடைக்கும். நம்மளுடைய வீட்டுல சுபிக்ஷம் வந்து இருக்கும். திருமண தடை இருக்கிறவங்க அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை கூட நீங்க வந்து பண்ணலாம், ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு பசுக்களுக்கு வந்து உணவு வழங்குறது நல்லது. சிவபெருமான் கோவில்ல வந்து நீங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். நாராயணன் கோவில்ல நீங்க துளசி மாலை வாங்கி சாத்தி நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். இது எல்லாமே வந்து நமக்கு ஒருங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஆடி பௌர்ணமி. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. காலையில வந்து நீங்க வந்து பண்ண முடியலன்னா கூட சாயங்காலம் 8 மணி வரைக்குமே நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு. 6 மணிக்கு கூட நீங்க இந்த பூஜையை வந்து பண்ணலாம். உங்களால எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ அவ்வளவு எளிமையா நீங்க வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றிட்டு நெய்வேத்தியமா வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் வச்சிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஆடி தபசு ஆடி பௌர்ணமி பூஜை நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. இன்னைக்கு நான் பூஜையே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இறைவன் அருளால என்னை வந்து பூஜை பண்ண வச்சுட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாவும் மன நிறைவோடவும் இருக்கு. நீங்களும் வந்து நல்லபடியாக இந்த அம்பாள் அருளை வந்து பெறணும், அந்த நாராயணன் சங்கர நாராயணன் அருளை வந்து பெறணும், நமச்சிவாயன் அருளை வந்து பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு விளக்காவது ஏற்றி இன்னைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி நல்லபடியா வந்து உங்க வேண்டுதலை வைங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த ஆடி பௌர்ணமியில ஆடி தபசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள்ல அம்பிகை எப்படி வைராக்கியமா அவங்களுடைய வேண்டுதலை வச்சு நல்லபடியா பிரார்த்தனை பண்ணி அவங்க நினைச்சதை வந்து சாதிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய பக்தர்களுக்கும் நாம நினைச்சதை கண்டிப்பா வந்து செய்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த நாள்ல தவற விடாம நல்லபடியா வந்து பூஜை பண்ணுங்க. தண்ணீர் வழிபாடு செய்யறவங்க செய்யுங்க. இன்னைக்கு முடிஞ்சா நிலைவாசல்ல ஒரு தட்டுல வெத்தலை வச்சு அது மேல பச்சை கற்பூரம் தடவி ஒரு அகல் விளக்குல 2 திரி மட்டும் போட்டு நல்லபடியா வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து எரிய விடுங்க நிலைவாசல்ல.
ஸோ நிலைவாசல்ல கிழக்கு புறமா பார்த்து நீங்க வந்து எரிய விடுங்க. ரொம்பவே வந்து நல்லது, மங்களகரமான வாழ்வு அமையும். நான் நேற்று இரவே வந்து பாத்தீங்கன்னா 8 மணி போல நான் விளக்கு ஏத்திட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க, ஹைப் பண்ணுங்க. தேங்க்யூ.